சனிப்பெயர்ச்சியால் ஒரு 5 ராசிகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கப் போகுது. ஒரு 5 ராசி நடந்த சனிப்பெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில் சில நாடகங்களை மாற்றப் போகிறது. வாழ்க்கையே ஒரு நாடகம். இந்த நாடகத்தில் நம்ம நடிகர்கள் இப்படிப்பட்ட நடிகர்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் சில பேர் நல்லா நடிக்கிறோம், ஆனால் அது சக்ஸஸ் ஆகலையப்பா, என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தம் இருக்குது. சில பேருக்கு இப்போ என்னென்னா நம்ம நடிப்பு தெரிஞ்சுட்டோம் வெளியில் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. இப்படி பயமும் நமக்கு ஒரு ஆசையும் கலந்த ஒரு நேரமாக இப்போ இருக்குது. இதில் சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி உள்ளே பூந்திருக்கிறாரு. முழுசாக தன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டாரு. இப்போ ஒரு 5 ராசிக்காரவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் டைம்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஜாக்பாட்னா நீங்கள் நினைக்கிற மாரி ஒரு பேப்பரை கிழிச்சோன்னு அதில் ஒரு நம்பர் இருந்து அதில் நம்பர்லேருந்து பணம் மழை கொட்டுன்னு சொல்ல முடியாது. அது கிடையாது. அன்றைய நாளை இந்த காலகட்டத்தை யார் ஒருத்தன் நிம்மதியாக கழிக்கிறானோ அவெல்லாம் ஜாக்பாட் அடித்தவன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் ஜாக்பாட். இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருந்தால் அது ஜாக்பாட். அதுமாரி பல நிமிடங்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான 5 ராசிகள். அந்த 5 ராசிகளை பற்றி ஒரு வரியில் சொல்லி முடிக்கிற இந்த காலகட்டம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொன் காலகட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். உண்மையிலே பயன்படுத்திப்பவர்கள் தான் ஜாக்பாட், பயன்படுத்திப்பவர்கள் தான் கோடீஸ்வரர்கள், பயன்படுத்திப்பவர்கள் தான் லட்சாதிபதிகள், பயன்படுத்திப்பவர்கள் தான் சந்தோஷமானவர்கள். அதுதானே உண்மை. வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று இருந்தால் தான் நான் எனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு நம்ம திரும்பி போய் அவஸ்தைப்படக்கூடாது. அப்போ இந்த காலகட்டத்தில் சில விஷயத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள்லாம் தயாராக இருக்கணும். அப்படி என்னென்ன பயன்பாடுகள்? முதல் விஷயம், இந்த காலகட்டம் இந்த 5 ராசிக்காரர்களும் நல்ல விஐபிகளை, பெரிய விஐபிகள், பெரிய குருமார்கள், நண்பர்கள், இவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். 5 பேருக்கு ஒரே பலன்தான். பலனை சொல்லிவிட்டு கடைசியாக ராசியை சொல்ல போகிறேன். பெரிய குருமார்கள், விஐபிகள், நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இவர்கள் மூலமாக ஆதாயம் பெறப்போகிறீர்கள். அதனால் எந்த ஒரு நட்பையும் இந்த நேரத்தில் உதாசீனப்படுத்திட வேண்டாம். சும்மாவாவது ஹாய் பாய் சொல்லி வைங்க. உங்கள் வண்டியில் நீங்கள் போகிறீங்க, 2 வீலர்லையோ கார்லேயோ போகிறீங்க, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல சந்திக்கிறீங்க, உங்கள் ஒரு ப்ளம்பரை சந்திக்கிறீங்க, ஒரு எலக்ட்ரீஷியனை சந்திக்கிறீங்க, ஒரு மேஸ்திரியை சந்திக்கிறீங்க, இன்ஜினியரை சந்திக்கிறீங்க, ஒரு டாக்டரை சந்திக்கிறீங்க. யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு ஒரு ஹாய் நல்லா இருக்கீங்களா, வெல்கம், நல்லதே நடக்கும், குட் மார்னிங், குட் ஈவினிங், அந்த பொழுதோடைய சூழ்நிலைகள் கனெக்டிங். ஏன்னா நமக்கு இப்போ அவங்களோட உதவி தேவைப்படாது. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், இந்த உதவி தேவைப்பட்டால் மட்டும் ஒருத்தவங்களை பார்த்து குட் மார்னிங் அப்படிங்கிறோம். உதவி தேவையில்லாத நேரத்தில் அவங்க யாருன்னே தெரியாத மாதிரி இப்படி திரும்பிக்கிட்டு இப்படி போயிடுறோம். முதல்ல அந்த பழக்கத்தை விட்டுடணும். அந்த பழக்கம் இந்த காலகட்டத்தில் செட் ஆகாது. ஒரு மனுஷன் பெரிய அளவில் முன்னேறணுன்னா யாரை பார்த்தாலும் கும்பிடு போடணும். நம்ம கையெடுத்து கும்பிட்றதுங்கிறது நம்பிக்கைன்னு பேர். இதுக்கு பேர் தப்பு கிடையாது. நான் உன்னை நம்புகிறேன், அவ்வளவுதான். நீங்கள் கும்பிடு போடுங்க, இல்லை ஹாய் இப்படி சொல்லுங்கள், இல்லை இப்படி சொல்லுங்கள், எப்படியாவது சொல்லுங்கள். ஆனால் ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகுங்க. ஜஸ்ட்டு ஒரு புன்முறுவலான சிரிப்பாவது சிரிங்க. அதை விட்டுட்டு ஏதோ எதிராளியும் பங்காளியும் பார்க்குற மாதிரி, அவங்கள விரோதியாக பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கும், ப்ளம்பிங் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கும், இல்லை என்ன நீங்கள் யாரை வேண்டான்னு விரோதத்தன்மைகள் உண்டாக்குறீங்களோ அவர்களை அடுத்த நாள் நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவங்கள்ட்ட உதவி கேட்குற மாதிரி வந்துடும். அதனால தான் உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள், உங்களோட நெருக்கமானவர்கள், தெரிந்தவர்கள், இவர்களோடு இந்த காலகட்டத்தில் ஒரு கனெக்ட், அது ஃபஸ்ட்டு வச்சுருங்க. 1 ஹாய் பாய் கண்டிப்பாக சொல்லணும். 2வது, இந்த காலகட்டத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். பகையே வேண்டாம், நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி அந்த பகைன்னா எப்படி வருது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட யாராவது தவறான செய்திகளை உங்கள்கிட்ட பேசுவாங்க.
இப்போ நான் இருக்கிறேன், என்னை பற்றி உங்கள்கிட்ட ஒரு தவறான செய்தி சொன்னால் நீங்கள் நம்பக்கூடாது. அந்த செய்தி உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அந்த செய்தி யார் காதுலேயே வந்திருக்கு. இந்த நேரத்தில் அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு என்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் விரோதம்தான் ஏற்படுமே தவிர நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறதா கூட இருந்திருப்பேன், நான் உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறதா இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் அந்த செய்தியை கேட்டதுனால என்ன ஒரு விரோதியாக பார்த்துட்டு என்கிட்ட வந்து பார்ப்பீங்க. அப்போ நான் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய விஷயமும் கெட்டதாக மாறிடும், செய்ய மாட்டேன், உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன். இதில் குளிர்காயிறது யாருன்னா இன்னொருத்தவன் தான். அப்போ உங்கள் காதில் எந்த செய்தி விழுந்தாலும் நன்றே வருகினும் தீதே வருகினும் நம்ம காதில் அதை எடுத்துக்காமல் அம்பாளுடைய பாதத்தில் விட்டுடணும். அம்மா நீ பார்த்துக்கோ, நான் என்றைக்குமே சிவஸ்ரீ எப்படி பார்க்குறோன்னு அதேமாரி பார்த்துட்டு போயிடுறேன், என் சொந்தக்காரனை எப்படி பார்க்குறோன்னு அப்படியே பார்த்துட்டு போயிடுறேன். இந்த முடிவை எடுத்துக்குங்க. இல்லைன்னா சில பேர் சிண்டு முடிச்சு விடுவாங்க, அதனால நமக்கு சாதகம் இல்லாமல் போகும், நம்மளுடைய வருமானத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும், நம்மளுடைய லைஃப்பில் இமேஜை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும், நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை தட்டி பறிக்க வாய்ப்பு ஏற்படும். இதுவும் வேண்டாம். மூணாவது விஷயம், இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஒன்று தொடர்புடையது தான். இந்த மூன்றாவது விஷயத்து ரொம்ப முக்கியமானது. யாரை நம்மளுடைய உறவுக்காரவங்களை பற்றியோ நண்பர்களை பற்றியோ அனாவசியமாக இந்த காலகட்டத்தில் பேசவே வேண்டாம். புகழ்ந்து பேசி வைங்க. எல்லா இடத்துலையும் அபத்தமாக ஒரு வார்த்தை கூட பேசி வைக்காதீங்க. அவன் மோசமான ஆள் சார், அவன் மனுஷனே கிடையாது சார், அவன் எனக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கான் தெரியுமா, அவன் பண்ணதாகவே இருக்கட்டும், ஆனால் அதை சொல்லாதீங்க. அவனை எந்த ஒரு பிரதி மனுஷனையும் அவர்கள் இல்லாத போதும் இருக்கும் பொழுதும் இந்த காலகட்டத்தில் தரம் குறைந்து பேசிட வேண்டாம். உயர்த்தி பேசுங்க, உயர்த்தி பேசுங்க. சில நேரத்தில் பேசாமல் கூட இரு, ஆனால் தாழ்த்தி பேசாதன்னு சொல்லுவாள். அப்படி கிடையாது. இந்த காலகட்டத்தில் உயர்த்தி பேசணும். அப்போ தான் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் இன்னும் நல்ல யோகம். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த 5 ராசிக்காரங்கள் மட்டும் இதை கூட எடுத்துக்க வேணாம், 12 ராசிக்காரர்களும் இதை எடுத்துங்க. 12 ராசிக்காரர்களும் நான் சொல்கிற விஷயங்களை எடுத்துங்க. இதை இங்கே நன்னா இருப்பேன். ஏன்னா இதெல்லாம் விதி நம்மளை கனெக்ட் பண்ணி நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுற இடம் இதெல்லாம். இந்த இடத்துல விதியை ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம தான் ஜெயிக்கணும். அதனால் யாரை பற்றியும் தரம் தாழ்த்தி, ஏன்னா இந்த இடத்துல ஒருத்தன் தரம் குறைந்து இருப்பான், அவன் இன்னொரு இடத்துல தரம் உயர்ந்திருப்பான். எல்லாரும் தரம் குறைந்தவனே கிடையாது. பேசுகிற நமக்கே ஒரு இடத்துல தரம் குறைஞ்சிருப்போம். நம்ம அது எந்த இடம் நமக்கு தெரியாது, இன்னொருத்தவன் தான் நம்மளை கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான், அவன் வாட்ச் பண்ணுறவனுக்கு தான் தெரியும். அதனால் யாரையும் தரம் குறைந்து தாழ்த்தி அவர்களை அவங்கள பேசுகிறதுனால நமக்கு ஒரு மனசு ஒரு சின்ன சந்தோஷம் அடையும் தெரியுமா, அது இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க. அது சனிக்கு சுத்தமாக பிடிக்காது. 4வது விஷயம் ரொம்ப முக்கியம், சேவிங்ஸ். இந்த காலகட்டத்தில் சேமிப்பு அவசியம் தேவைப்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திங்க. சேமிப்பு விஷயங்கள் அது உங்களுக்கு உள்ளதை நீங்கள் சேமிச்சிக்கிங்க. அது அனாவசியமாக உங்களுக்கு கொடுக்குறத அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க. தேவையில்லாமல் தெண்ட செலவுகளுக்குள்ளே போகாதீங்க. அதனால் நம்ம காசை இழந்து அப்புறம் இன்றைக்கி ஆண்டவன் நல்லா கொடுத்து வச்சுருப்பான், இதை சந்தோஷங்கிற பேரில் 2 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 8 ரூபாயை செலவு பண்ணிவிட்டு அவன் இன்னும் ஒரு 2.5 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக தம்பி உனக்கு கொடுத்தது முடிஞ்சு போச்சுன்னு அடுத்தவனுக்கு கொடுக்க போகிறேன்ட்டு போகும்போது நம்ம என்னடா எல்லாம் வச்சுருந்தா எல்லாம் காணும்டா அப்படின்னுவோம். என்னடா காணும்னு பார்த்தா எல்லாத்தையும் இன்னொருத்தன்ற செலவு பண்ணியிருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், சேவிங்ஸ் நம்ம சேமிக்கணும். காலத்தை சேமிக்கணும், பணத்தை சேமிக்கணும், மனுஷனை சேமிக்கணும். சேமிப்புனா வெறும் பணம் மட்டும் இல்லை, காலம் நேரத்தை சேமித்து வச்சுக்கணும். மனுஷால் சம்பாதிக்கிறதுல அவ்வளோ இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வைங்க, இது முக்கியம். 5வது விஷயம் ரொம்ப முக்கியம், ஆயுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் டேப்லெட் எடுக்கிறவங்க உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க, உடம்பை வருத்திக்காதீங்க. சும்மா தேவையில்லாமல் உங்கள் உடம்பை ரொம்ப வருத்திக்கிட்டு விரதங்கள் அப்படி இருக்கவும் வேண்டாம். அது ஜிம்முக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன்னு முடியாத விஷயத்தை செஞ்சுக்காதீங்க. உங்கள் மனசுக்கு பிடிக்காத விஷயத்தை எப்படி செய்ய மாட்டீங்களோ உடம்புக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யாதீங்க. இந்த 5 விஷயங்களை இந்த 5 ராசிக்காரர்கள் கேட்கணும். கண்டிப்பாக இதை நீங்கள் கடைபிடிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் 12 ராசிக்கார பிள்ளைகளும் இதை கடைபிடித்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு முழு வெற்றியை கொடுப்பார். அதில் யாரப்பா அந்த 5 ராசி? முதலிடத்திலே ரிஷபராசி, 2வது இடத்துல
கடகராசி. முதல் இடத்திலே ரிஷபராசி, 2வது இடத்திலே கடகராசி, 3வது இடத்திலே துலா ராசி, 4வது இடத்திலே மகர ராசி, 5வது இடத்திலே மீன ராசி. ஆக இந்த ராசிக்காரர்கள் இந்த 5 விஷயத்தை கடைப்பிடிங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருப்பீங்க. இதில் 12 ராசிக்காரர்களும் இதை கடைபிடித்தால் நிச்சயம் இந்த உலகமே சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழ்க்கை என்னங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.